الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வந்த நல்லே, நாம் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் உள்ள நமக்கு தேவையான சில படிப்பினைகளை பார்த்து வருகிறோம். அதில் ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால், இன்று முஸ்லிம்களுக்கும் அந்த யூத நஸ்ரானியருக்கும் மத்தியிலே ஒரு பாதை வேறுபடுகிறது. என்ன பாதை வேறுபடுகின்றது? இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய தூதர், அவ்வளவுதான். அதுக்கு மேல அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோமா இல்லையா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் அப்படி சொல்றோமா இல்லையா? அப்போ நம்ம எல்லாருமே யாருன்னா அபுது, நம்ம யாரு? அடிமைகள். யார் எஜமான்? அல்லாஹ் தான் மாலிக், அவங்க யாரு? எஜமான். இது யாருக்கெல்லாம் பொருந்தோம்? நமக்கு மட்டும் இந்த அடிமைகளுக்கு பொருந்தாது. யாருக்கு? இந்த உலகத்தினுடைய எல்லாருமே அல்லாஹ்வுக்கு அடிமை தான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், வகாலத்தில் யகூதிகள், அதாவது யூதர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன சொல்றாங்க? உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் இருக்காரா இல்லையா, அவர் யாரு? அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? யூதர்கள் உஸைர் சொல்லக்கூடிய ஒருத்தரை அல்லாஹ்வுடைய மகன் சொல்றாங்க. வகாலத்தின் நஸாரா, நஸரானியல் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்றாங்க? அல் மஸீஹ் இப்னுல்லாஹ், மஸீஹ் யாரு? ஈசா நபி, அவங்க வணங்கக்கூடிய ஜீசஸ் சொல்றாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி, அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் அப்படி சொல்றாங்கல்ல. யாரு? கடவுளுடைய குமாரன் சொல்றாங்கல்ல, இப்படி சொல்றாங்க. இதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், ذَلِكَ قَوْلُهُمْ بِأَفْوَاهِهِمْ يُضَاهِئُونَ, இதெல்லாம் அவருடைய வாய்களால கூறக்கூடிய வெற்று வார்த்தைகள், அவ்வளவுதான். இது எந்த ஆதாரமும் கிடையாது. எங்கேயாவது அல்லாஹ் என்ன இருக்காமா, எங்கேயாவது நான் ஆதாரம் அறிவிச்சிருக்கா, எந்த வேதங்களையாவது கொடுத்துருக்குமா, எந்த நபிமார்களாவது சொன்னாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி இது அவருடைய வாய்களால் கூறக்கூடிய வெற்று ஆதாரங்கள், வெற்று வார்த்தைகள். கவுலல்லதீன கஃபரு மின் கபுலு, இவனுடைய வார்த்தை எதோடு ஒத்து போகுதுன்னா, இதுக்கு முன்னாடி இறை நிராகரிப்பு மக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் சொல்றான். இப்போ சில மக்கள் இருக்காங்கல்ல, இறை நிராகரிப்பார்கள், அவங்களாம் ஒரு சிலையை வடிச்சு வச்சுட்டு இதுதான் கடவுள், இதுதான் எங்களை படைச்சிட்டு, யார் பார்த்து சொன்னா? எங்க அத்தா சொன்னாரு, அவருக்கு யார் சொன்னா? எங்க தாத்தா சொன்னாரு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி அந்த நிராகரித்த மக்கள் எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரிதான் நீங்க சொல்றீங்க. அவன் ஈமான் கொண்டிருந்தான், யகூதி அல்லாஹ் ஈமான் கொண்டிருந்தான், நஸ்ரானிகள் அல்லாஹ் ஈமான் கொண்டிருந்தான். ஆனா எதுல போட்டோ விட்டுட்டான்? இந்த நபிமார்கள் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னவன ஈமானே இருந்துச்சு, முடிஞ்சு போச்சு. இது எதோட அல்லாஹ் கம்பேர் பண்றான்? குஃப்ரோட கம்பேர் பண்றான். எப்படி அந்த இறை நிராகரிப்பான நிலையோ அதே மாதிரிதான் அவங்களுடைய நிலை இருக்கு. காத்தலஹுல்லாஹ், அல்லாஹ் அவங்களை அழிப்பானாங்க. அல்லாஹ் நினைச்சான் பத்துவா கொடுத்தான், நாசமா போடுங்க அல்லாஹ் சொல்றான். அண்ணா இப்ப போல் அவர்கள் எங்கே சீர்திருப்படுகிறார்கள் கேள்விக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு இவங்க சொல்றாங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய மகன் சொல்லி, இப்போ நம்மளே உதாரணத்துக்கு நாம ஒன்னு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஈக்குவலான ஒன்னாலும் தேர்ந்தெடுப்போம். உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் தன்னுடைய மகன் ஒருத்தர் அறிமுகப்படுத்துவாருன்னா யார் அறிமுகப்படுத்துவாரு? தனக்கு பிறந்ததும் அறிமுகப்படுத்துவாரு, அப்படிதானே? அடுத்தவனுக்கு பிறந்ததே மகன் அறிமுகப்படுத்தினா 4 பேர் அவர் மனைவியை தப்பா பேசுவோம், அப்படிதானே? அறிமுகப்படுத்த மாட்டார். சரி, அதை விட்டுருவோம். ஆடு மாடு பண்ணி கோழி இருக்கா இல்லையா, ஒரு ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு என் புள்ள எப்படி வாரிசு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டான், அவர் சொல்ல மாட்டார். யாராவது ஒரு இருந்துட்டு இதான் இவனுக்குள்ள இந்த போது பாருங்க அப்படி சொன்னா என்ன சொல்லுவாரு? திட்டுவாரா இல்லையா? அவங்க அறிவு இருக்கா? நான் யாரு? அது என்னது? நான் மனுஷனா இருக்கு, அது கால்நடையா இருக்கு, அதோட என்ன சேர்ந்து நினைச்சிட கம்பேர் பண்றியப்பா சொல்றாங்களா இல்லையா? அப்போ நம்மளுக்கே இவ்வளவு ரோசம் வருது, நம்மளோடு தாண்ட ஒரு உயிரினத்தோடு கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரோசம் வருதுன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனோட எப்படி இப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஈசா நபி மனுஷனா வாழ்ந்தாங்க, இப்படிதானே? அவங்களும் கல்யாணம் முடிச்சிருக்காங்க, அவங்களும் சாப்பிட்டாங்க, அவங்களும் தூங்கினாங்க, அவங்களும் கோபம் வரும், அவங்களுக்கு அழுக வரும், அவங்களுக்கு சிரிப்பு வரும், அவங்களுக்கு ஒன் பாத்ரூம் வரும், அவங்களுக்கு 2 பாத்ரூம் வரும், அவங்களுக்கு நோய் வரும், எல்லாமே இருக்குமா இல்லையா?
இப்போ இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஆனா அல்லாவுக்கு இதெல்லாம் இருக்கா? அல்லாஹ் தூக்கம் வருமா? வராது. அல்லாஹ் அழிவு வருமா? வராது. அல்லாஹ் யார் நினைச்சாவது ஏதாவது கொலைப்படுதானா? கொலைப்பட அவசியம் கிடையாது. அல்லாவுக்கு சாப்பாடு வேணுமா? சாப்பாடு தேவையில்லை. அல்லாவுக்கு மரணம் இருக்கா? மரணம் தேவை கிடையாது. அப்போ அல்லாவுக்கு எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது இப்படி ஒரு பரிசுத்தமான அல்லாஹ்வோட சேர்ந்து இவரோட ஒப்பிட்டாங்கன்னா எவ்வளவு மோசமான செயல். எந்த அளவுக்குன்னா, நீங்க எந்த நபியை எடுத்தாலும் சரிதான், ஆதம் நபியிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எல்லாருமே யாரு? அல்லாஹ்வுக்கு அடிமை தான். அதை தாண்டி எதுவுமே போக முடியாது. அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு தொடர்பு என்னது? அல்லாஹ் எஜமானன், நீங்க தான் யாரு? அடிமை. ஒரு கம்பெனில வேலை பார்க்க கொடுத்துருக்காரு, ஒரு ஓனர் இருக்காரு, அந்த வேலைக்காரனா நல்ல முறையில் பழகுறாரு, அதுக்காண்டி வாரிசார முடியுமா? நல்லா பேசுறாரு, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, போனஸ் கொடுத்தாரு, இவதான் எனக்கு தந்தை யாராவது சொல்லுவாங்களா? இல்ல அவர்தான் எடுத்துடுவாரா? உலகத்துல எப்படி இருக்கும்போது எப்படி எழுத முடியும்? சரி, இவங்க சொல்லக்கூடிய கூட்டுப்படி பார்த்தா கூட ஈசா நபிக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னா, இதை விட சிறப்பானது யாரு? ஆதம் தானே. இவராவது அத்தாவெல்லாம் பிறந்திருக்காரு. ஆதம் எப்படி போறாங்க? அத்தாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. வெறுமனே எல்லாம் செஞ்சாங்க, மண் எடுத்து புண் ஆதம் புண் ஆயிடுச்சு. இப்ப இவரோட பெஸ்டான யாரு? ஆதம் நபி. ஆதம் நபிக்கு அந்த சிறப்பு கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது நீங்க நபிமார்களிடையே வேற்றுமை காட்டாதீங்க, இப்படி சிறப்புலாம் எல்லாரும் என்னது சமம் சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாம இப்படிலாம் செஞ்சாலும் இல்லையா, நாளைக்கு மறுமையினால ஈசா நபி எல்லாம் விசாரிப்பாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து இவர்தான் கடவுளுடைய குமாரன்னு சொல்றாங்க இல்லையா, உங்க எல்லாத்துக்காண்டி அல்லாஹ் நினைச்சுவான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விசாரிப்பான். விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணையும் அவர் சொல்லக்கூடிய பதிலே அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. என்ன விசாரணை? அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் கூறுவான், யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அன்த குல்த லின்னாசி, நீ மக்கள்கிட்ட சொன்னியாப்பா, இத்தஹிதூனி வ உம்மிய இலைஹின் மின் தூனில்லாஹ், நீங்க என்ன செய்ய அல்லாஹ் விட்டுட்டு உன்னையும் உங்க அம்மாவையும் வணங்குன்னு சொல்லி மக்களுக்கு சொன்னியா அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் கேட்பான். அப்ப சொல்லுவாரு, கால அவர் கூறுவார், சுபஹானக, அல்லாஹ் நீ பரிசுத்தமாக சொல்லிட்டா சொல்லுவாரு, மாயகுனலி அந்த அகூல மா லைஸலி பிஹக்கின், எனக்கு தகுதி இல்லாத ஒரு வார்த்தையை நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படிதானே? அவரே ஒத்துவிடுறாரு, எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, என்னை விட மக்கள் வழங்க முடியும், எனக்கு தகுதி இல்லாத வார்த்தை நினைச்ச மாட்டேன், சொல்ல மாட்டேன். என் குல்து குல்து பக்கத்து அழித்தவு, ஒருவேளை நான் சொல்லி இருந்தேன்னு ஏன் உனக்கு தெரியாம இருக்குமா? அப்படிதானே? அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்? இப்ப நம்மளாம் மனுஷன் வெளிப்படையா பேசுறதுக்கு தான் நம்மளோட நல்ல அபிப்பிராயத்தில் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். உள்ளுக்குள்ள வெளிப்படையா பேசிக்கிட்டே நிச்சயமா உள்ளுக்குள்ள நம்ம பத்தி வஞ்சம் திட்டிக்கிட்டே இருப்பான். எப்படா சமயம் வந்து எனக்கு கவுத்துள்ள அப்படி இருப்பானா இல்லையா? இப்போ உள்ளத்துல உள்ள நமக்கு தெரியுது. வெளிப்படையான செயல்கள் சொல்லுவோம் இல்லையா, சில பேர் ரொம்ப நம்மளும் நாம கடைசி இப்படி பண்ணிட்டான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதனால உள்ளத்துல உள்ளது அல்லாஹ் கூட தெரியும். சரியா? அப்ப அவர் சொல்றாரு, இன் குந்து குல்து பக்கத்து அழிந்தவு, நான் அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா உனக்கு தெரியும். தஅலமு மா ஃபீ நஃப்ஸி, நீ என்னுடைய உள்ளத்துல உள்ளது விஷயம் உனக்கு தெரியாதா? வலா அலமு மா ஃபீ நஃப்ஸிக, உன்னுடைய உள்ளத்துல உள்ளது விஷயம் எனக்கு தெரியாது. இன்னக அன்த அல்லாமுல் குயூப், நீதான் மறைவானவற்றை அறியக்கூடியவனா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விளங்குது அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களா இருக்கட்டும், நபி உசைரா இருக்கட்டும், இவங்க எல்லாமே அல்லாஹ்வால படைக்கப்பட்ட மனிதர்கள், நபிமார்கள். அவங்க வந்தாங்க, மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க, அவங்க அதுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, அவங்க நபி, அல்லாஹ் எஜமானன், இவரெல்லாம் அடிமைகள், அல்லாஹ் எஜமானன், இந்த தொடர்பு தான் தவிர இதுக்கு தாண்டி எந்த தொடர்பும் கிடையாது. அதனால ஈசா நபியை எப்படி நம்ப வேண்டுமோ அந்த முறைப்பையில் நம்பக்கூடிய நல்ல மக்களாக எல்லாரும் போராடுங்க. நம்ம அனைவரையும் போனாங்க. வாசுதவானா அல்ஹம்துலில்லாஹ்.